Hello friends, welcome to Shardini vlog. இது நேற்று மார்னிங்லேருந்தே vlog ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 11 o'clock கொஞ்சம் சித்தா மருத்துவம்லாம் வாங்குறது வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி அந்த டேப்லெட்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்பீங்க, கண்டிப்பாக அந்த ஃபியூச்சர் vlogல உங்க கூட அப்டேட் பண்ணிக்கிறேன். போயிட்டு வந்தோன்னே பயங்கரமான வெயிலுங்க. சரி வீட்டில் கொஞ்சம் தயிர் இருந்தது, அதை கொஞ்சம் அப்படியே மோர் மாதிரி கடைஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்து அதில் ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சாச்சு. அந்த மோரை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது. வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. கூடயே கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கிட்டேன். நான் ஏற்கனவே சீரகத்தூள் போட்டதுனால சோம்பு போட்டுக்கிட்டேன். நம்மளோட விஷ் தான், எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு மாம்பழம் வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிலோ 300 ரூபாய் சொன்னாங்க கிலோ. இது மட்டும் கிடையாது, இந்த மாம்பழம் 200 ரூபாய் தான் வாங்கிட்டு வந்தேன். 2 வெரைட்டி சொன்னாங்க. இப்போ மாம்பழம் இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது மாம்பழத்தோட ரேட் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க பார்த்துருமே இம்மீடியட்டாக கட் பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போதே எனக்கு கொட்டை வேணும், உனக்கு கொட்டை வேணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எதுக்கு வீணா வம்பு, ஆளுக்கு ஒன்றா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசில் இருக்கையில் நானும் எங்கள் அண்ணா எல்லாம் இந்த மாதிரி கொட்டைக்கு பயங்கரமாக அடிச்சுக்குவோம். இப்போல்லாம் மாம்பழங்கிறது நிறைய வாங்கி தராங்க. ஆனால் நம்ம சின்ன வயசில் இருக்கையிலாம் ஒரு 2 மாம்பழம் கிடச்சிருச்சுனாவே அது மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு இப்போ எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு அதனுடைய கஷ்டமே தெரியல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாம்பழ கொட்டை பசங்க நம்ம கேட்டோன்னே எல்லாத்தையுமே இம்மீடியட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே தெரியாமல் வளர்த்திட்டு இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் ஏதாவது கஷ்டம் வந்தாலும் அவங்களால அதை ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்குள்ளே எழுது. எத்தனை பேரண்ட் இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரின்னு சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லாக மாம்பழத்தை கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்ககிட்ட 2 மாம்பழத்தையும் ஆட்டையை போட்டு நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்படி தான் நேற்று மதியம் ஃபுல்லாக போச்சு. சரி அது முடிச்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி மார்னிங் vlog தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் இன்றைக்கி சண்டே இல்லையா, சரி எழுந்திரிச்சு அப்படியே அந்த கருப்பு கொள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது கிட்டத்தட்ட இந்த ஜூஸ் டம்ளரில் ஒரு 3/4 டம்ளருக்கு மேலே வந்துச்சு. இவ்வளவும் குடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அம்மா வந்திருந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. எத்தனை பேர் கருப்பு கொள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வேளை பார்க்கலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் விலாகில் கருப்பு கொள் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி மார்னிங்கும் நேற்றும் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன்.